பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம மீனாக இருந்துட்டு தங்கமயிலுக்கு கொஞ்சம் பணமும் கொடுத்துட்டு பாக்கியத்துக்கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு வீட்டு செலவை பார்த்துக்கோங்க. உங்கள் மன நிலைமை எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் மயிலக்காவோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு ஒரு விதத்தில் யார் காரணம்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேலும் மேலும் பேசி அவங்கள ரொம்ப நீங்கள் கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. தங்கமயில் இருந்துட்டு எனக்காக நீ எவ்வளவோ பண்ணியிருக்க, இது ஒரு விஷயத்த மட்டும் பண்ணு, தயவு செஞ்சு எனக்கு ஒரு வேலை மட்டும் வாங்கி கொடுத்துரு, அப்போ தான் எங்கள் அம்மாவோட டார்ச்சரில் இருந்து என்னால் தப்பிக்க முடியும். எப்படியும் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்காம மாமா ஓயவே மாட்டார், அதனால் நான் தனியாக வாழ பழகிக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி தங்கமயில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிக்கா, நான் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்பி செந்தில போய் சமாதானம் பண்ணுறாங்க. தங்கமயிலோட நிலைமை எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க. அவங்கள பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த ஒரு மாதத்தில் நம்மளை எவ்வளோ தூரம் அவங்க கஷ்டப்படுத்தியிருக்காங்கன்னு நினைக்கிற போது அவங்க மேலே எனக்கு பரிதாபமே வரல அப்படின்ற மாதிரி செந்தில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ராஜியும் கதிரும் சென்னைக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நான் அவங்கள பார்க்கவே இல்லை, அவங்கள வீட்டுக்கு போய் பார்த்து பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில மீனவும் வீட்டுக்கு போகிறாங்க. கோமதி இருந்துட்டு அவளை அந்த கோர்ட்டில் பார்க்கணுமே, என்ன பேச்சு பேசுகிறா தெரியுமா, எதுவுமே நடக்காத மாதிரி நான் அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ பேசுகிறா அப்படின்னு. ஆனால் நான் முடிவு பண்ணிட்டேன், என் பிள்ளைக்கு அவள் தேவையே இல்லை, என் பிள்ளைக்கு நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனா இதுக்கு மேலேயாச்சும் கோமதி கிட்ட தங்கமயிலோட விஷயத்த சொல்ல போகிறாங்களா இல்லையன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.